நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த செய்தியாளர், ஊடகவியலாளர், அன்பு அண்ணன் திரு ஏகலைவன் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். வணக்கம். வணக்கம் தம்பி. ஒரு வேட்பாளராக உங்களை நான் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப மகிழ்ச்சினா எல்லாம் உங்களுடைய வாழ்த்துக்கள் என்ன இந்த அளவுக்கு கூட்டிகிட்டு போய் வச்சிருக்கு. களத்துக்கு போனோம், வேலை செய்யணும். சரி, நாம அதை பார்க்கலாம். இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கண்ணீர் வணக்கத்தை செலுத்திடலாம். நாம் வாழும் காலத்தில் நம்முடன் வாழ்ந்து மறைந்திருக்கிறார் வாழும் போராளியாக இருந்த நேர்மையின் நேர் வடிவம் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே மிக மூத்த அரசியல் தலைவர் அப்படின்னா ஐயா நல்லக்கண்ணுவை பத்தி சொல்லலாம். ஒரு செய்தியாளராக அவரை பற்றி உங்களுக்கு தெரிந்த பல முக்கியமான விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கங்க. இல்லை, அவர் ஒரு ஒரு பத்திரிகையாளராகத்தான் நான் முதல்ல தலைவராக தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன். அப்போயும் அந்த பார்வை எப்படி இருக்குன்னாக்கா, எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க, நாங்களும் கூட போயிட்டே இருப்போம். எல்லாரும் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல நாங்களும் நின்று பேசிக்கிட்டு இருப்போம். ஒரு தலைவருக்கான எந்த ஒரு எல்லாரும் அங்கே டீ குடிச்சுங்கிறப்ப அந்த டீ குடிக்கிற இடத்துலேருந்தே அவர்கிட்ட பேசி இது நாங்கள் சின்ன காலத்தில் பார்க்குறப்ப ஒரு தலைவர், ஒரு பெரிய தலைவர்னவங்க அப்படி எதுவும் அவர்கிட்ட இருக்காது. பிறகு கோயம்பேடில் ஐயா உங்களுக்கு மணிவண்ணன் ஒருத்தர் இருக்கிறார், பழக்கடை மணிவண்ணன் சொல்லுவாங்க. அவருடைய தந்தையாருடைய அவர் ஈழ போராட்ட காலங்களில் பல இடத்துல இருந்தவர். அதுக்குன்னு நிறைய செலவு பண்ண ஒரு பெரிய மனிதர் அவர். அவருடைய தந்தையாருடைய ஆண்டு நிகழ்ச்சி ஒரு வருஷமும் நடத்துவாங்க. 2 பேர் மறக்காமல் இன்ன வரைக்கும் கூப்பிட்டுட்டு இருக்கிறது, ஒன்று நெடுமாறன், ஒன்று நல்லக்கண்ணு. கடந்த முறை கூட போயிட்டு வந்தார்னு நினைக்கிறேன், உடம்பு சரியில்லாத முறையில் கூட போயிட்டு வந்திருந்தார். அப்போ அங்கே நான் 2-3 முறை நிகழ்ச்சிகள் அங்கே உட்காந்து பேசிக்கிறப்ப கூட உட்காந்துட்டு வழக்கம் போல் சகஜமாக நான் அந்த சின்ன வயசில் நம்ம எப்படி சந்திச்சோமோ அதே தான் அது. இந்த பத்திரிகை ஊடகம்ன்ற பேரில் நான் அவரை பல முறை சந்திச்சிருக்கிறேன். சரி. அப்பவும் முதல் விசாரிப்பு ஒரு சாமானியனாக நீ என் சக தோழன் தான் அப்படின்ற மாதிரி தான் பேசுவோம். அந்த கேள்விகளுக்குள்ள போயிட்டு விமர்சனம் வந்துச்சுனாக்கா சரியான பதிலா இருக்கும். அங்க நம்ம ஏகலைவன், நம்ம ஆளு, நம்ம இவரு, நம்ம தோழர், நம்ம கட்சி இப்படிலாம் கிடையாது. அவருடைய அரசியல் நிலைப்பாடுக்கு அதில் மாற்று கருத்துல அதுதான் என்னுடைய கருத்து, மற்றது ஏற்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவாரு. இவரை போன்றவர்களுக்கு எனக்கு ஒரு பெரிய அவமானமாக நான் இன்னைக்கு நினைக்கிறேன். இவரை போன்றவர்களை ஒரு குறைந்தபட்சம் அரசு அதிகார பீடத்தில் ஜனநாயக முறைப்படி கிடைக்கக்கூடிய அந்த கவுன்சிலரோ, சட்டமன்ற உறுப்பினரோ, நாடாளுமன்ற உறுப்பினரோ இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது இது எதுவுமே இவருக்கு பொருத்தமானதா என்றால் இல்லை, அது வேற விஷயம். ஆனால் ஒரு இயங்கியல்னு ஒன்று இருக்குல்ல, ஜனநாயகத்தில் ஒரு இயங்கு முறைன்றப்ப ஒரு அதிகார பீடத்தில் உட்கார்ற ஒரு இடம்ன்றப்ப அதற்கான வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் கடைசி வரை இந்த அரசியல் களம் கொடுக்கவே இல்லை என்பது ஒரு பெரிய அவமானகரமான விஷயமா நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு அது மிகப்பெரிய வெட்கக்கேடு. அது ஒரு அசிங்கம். இப்படியான ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுக்காம 4 கொலை பண்ணுவோம், 5 கொலை பண்ணுவோம், இன்னொருத்த சொத்தை அட்டையை போட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம், மக்கள் சொத்தை அடித்து சொட்டி கோடியாக 10 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுக்கிறோன்னு இவனை திருப்பி நம்ம கொண்டு தலைவனாக வச்சுட்டு இருக்கிறோம். அங்கே நமக்கு நம்மளுடைய பிரதிநிதியாக வச்சுட்டு இருக்கிறோன்றதுக்கு இந்த மக்கள் இப்படியான ஒரு மனிதரை வைக்காம விட்டு இவர் பேசுவதை இந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்து செய்கிறாரா இல்லையா? ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்துருக்கிறோமா இல்லை? அப்ப நம்மளாம் யார் என்ற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? இந்த கடந்த காலங்களில் எளிமையாக வாழ்ந்தார்கள் அப்படின்னாக்கா அது காமராஜரை சொல்லுவோம், கக்கனை சொல்லுவோம். இந்த பக்கம் நிறைய பிராமண சமூகத்தில் லட்சுமண ஐயர் அப்படி இருந்துட்டு போயிருக்கிறார். நிறைய சமூகத்தை சார்ந்தவர்கள் வாழ்ந்துட்டு அப்படி போயிருக்கிறாங்க. தொடக்க கால காங்கிரஸ்காரர்கள் RSSல இருந்தவங்க எந்த பிரதிபலனும் இல்லாமல் அப்படியே தொண்டு செய்துட்டு வெறும் கையோட போனவர்கள்லாம் இருந்திருக்காங்க. கடைசியாக ராஜாஜியை கூட இன்னொருத்தர் நண்பர் கல்கி அவர்களுடைய தோட்டத்தில் இருந்து தான் இறந்து போனார். ஒன்றுமே அவருக்குன்னு சொத்து இல்லை. இப்படிலாம் எளிய மனிதர்கள் கதை நிறைய படிச்சுப்பாங்க. நிகழ்காலத்தில் யார் இருக்காங்க, யாரை நம்ம வச்சிருக்கிறோன்னா இவர் ஒருத்தர் தான் பேசி. கரெக்ட். அப்போ இவருக்கு அந்த இடத்தையும் ஏன் கொடுக்காம விட்டோம்? கோயம்புத்தூரில் போட்டிடுறாங்க திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி. பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் CP ராதாகிருஷ்ணன் இப்பொழுது துணை ஜனாதிபதியாக இருக்கிறார். நல்ல விஷயம் இருக்கட்டும். அவரை வெற்றி பெற வேண்டும். அவர் வெற்றி பெற வைத்தால்தான் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி நமக்கு ஒரு அங்கீகாரம் கூடுதல் நெருக்கமாக இருக்கும். அவர் RSS பின்னணி கொண்டவர்.
இப்போ கட்சிக்கு இன்னும் நெருக்கமாக இருக்கும். நம்ம கேட்ட பதவிகளெல்லாம் நம்ம கிடைக்கணும். பதவிக்கும் நாற்காலிக்கும் வெறி பிடிச்சி அலைஞ்சு போய் அன்னைக்கு இந்த நல்லக்கண்ணு அவர்களை தோற்கடிச்சிங்கல்ல. உண்மை. அந்த எந்த அளவுக்கு உனக்கு பதவி மோகம் இருக்குன்னா, இந்த மண்ணில் மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் அந்த தொகுதியில் நிற்கிறாரு. ஒரு நாகரிகத்துக்காவது நம்ம எதிர்க்கட்சி வேட்பாளரை வந்து விலகிட சொல்லிடலாம். குறைந்தபட்சம் அந்த தொகுதியில் யாரும் போட்டியிட மாட்டோம். அது பிறகு நான் போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டார் அவர். எந்த காலத்தில் நான் போட்டியிட மாட்டேன்னே சொல்லிட்டார் அவர். ஏன்னா வேற பதவி விலகிக்கும். அவர் நிற்கிறாரு வேண்டியதில்லை. கௌரவமாக நின்று அவர் எதிர்ப்பாளர்கள் இல்லாமல் வரட்டும்ன்ற எண்ணம் கருணாநிதிக்கும் இல்லையே. அன்னைக்கு இருந்த பாரதிய ஜனதா கட்சி தலைமைக்கும் இல்லையே. ஆனா நீங்க செய்திகள்ல பார்த்திருப்பீங்க, சற்று நேரத்திற்கு முன்பு ஐயா நல்லக்கண்ணுவிற்கு தன்னுடைய இரங்கலை தெரிவித்த முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதி அவர்கள் சொன்னதா ஒரு செய்தியை சுட்டி காட்டுறாரு. கருணாநிதி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எனக்கு ஒரு கண்ணில் பார்வை குறைபாடு உள்ளது, எனக்கு இருக்கும் ஒரே நல்ல கண்ணுவும் அது இந்த நல்ல கண்ணு தான் அப்படின்னு போற்றி புகழ்ந்ததாகவும், ஐயாவுக்கு அரசு முறைப்படி மரியாதை, இறுதி மரியாதை செலுத்தி அவரை நல்லபடியா அனுப்பி வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அரசு மரியாதைப்படி செய்யணும். நீ செய்துதான் ஆகணும். செய்யலைன்னா அது இந்த அரசுக்கு மானக்கேடு. சரியா அதில் ஒன்று நீங்கள் பெருசாலாம் இது பண்ணிட்டு அப்படி நெஞ்சு நிறுத்தலாம் பேச. நீ செய்தாக இது செய்யலாம். இதை விட கேடு வேறு எதுவும் இல்லை. அது ஒன்று. எனக்கு ஒரு கண் இல்லை. கருணாநிதி அவர்களுக்கு விபத்தில் ஒரு கண்ணு போயிடுச்சு. அதனால் எனக்கு ஒரு கண் இல்லை. அந்த ஒரு கண்ணு தான் நல்ல கண்ணுன்றார்ல. எப்போ தெரியுமா அது? அந்த நல்ல கண்ணு போய் தோற்கடித்து விட்ட பிறகு சொன்ன வார்த்தை அது. புரியுதுல உங்களுக்கு? இந்த நல்ல கண்ணு, இந்த உனக்கு இருக்கிற ஒரு நல்ல கண்ணு நீயே தோற்கடிப்ப. யாருன்னா ஒரு அணியே குத்தி குருடாக்குவியா? அப்போ பதவி வெறி, பதவி மோகம், மந்திரி பதவி வெறி இதெல்லாம் சேர்ந்து உங்களை எவ்வளோ ஆட்கொண்டு உன்னை தின்னு தீர்த்து இருக்கு பாருங்க. உனக்கு உள்ள இருக்கிற மனிதாபிமானத்தை தின்னு தீர்த்திருக்கு. உன்னுடைய ஒரு கண்ணு நல்ல கண்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த நல்ல கண்ணு தோழரை தோற்கடிக்கணுன்ற அந்த வெறி பதவி மோகம் தானே தவிர வேற எதனா இருக்க முடியுமா? அதுதான் ஐயா சொல்றாரு. இவரு இந்த வார்த்தை ஜாலங்கள்ல உங்களை அடிச்சிக்கவே முடியாது. மக்களை ஏமாற்றுவதில் இந்த 5000 ரூபாய் கொடுத்ததை பத்தி பேசிக்கிட்டு இருந்தான் ஐயா மணியரசன். அவரும் கம்யூனிஸ்ட் கட்சியில மிக பெரும் மூத்த அனுபவத்தை அங்கே வச்சுக்கிட்டு இருந்து இப்போ தனியாக தமிழ் தேசியத்துக்குள்ளே வந்து நிற்கிறவர். அவருக்கு இவருக்கும் ஒரு 20 வருஷம் வித்தியாசம் இருக்கலாம் வச்சுக்கோங்க. பெரும் தலைவர் சொல்கிறாரு, ஏகலைவன் இந்த வார்த்தை ஜாலம் மூலமாக ஏமாத்துறது இன்னைக்கு நேரத்தில் கருணாநிதி குடும்பத்துக்கு பரம்பரை தொழில் அதுன்றாங்க. இப்படியே சொல்கிறாரு. நான் இப்படி சொன்னனே போடுங்கன்றாரு. பரம்பரை தொழில் அவங்களுக்கு மக்களை, தமிழ் மக்களை ஏமாற்றி வசனம் பேசி ஏமாற்றுவதில் குடும்ப தொழில், அவங்க பரம்பரை தொழில் அதுக்கு. கருணாநிதி என்னென்னலாம் சொல்லி ஏமாத்தினார். என் வீட்டு காசு 5000 ரூபாய் நீ எடுத்து கொடுத்துக்கிட்டு எனக்கு நீ செய்ய வேண்டியதை செய்த டாஸ்மார்க் மூடுனாவே என் குடும்பத்தில் 5000 ரூபாய், நான் 10,000 மீறும் மாதத்துக்கு. உண்மை. நீ எனக்கு ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு அதில் மொத்தம் சேர்ந்து 3000 சேர்த்து இலவசமாக கூட சிறப்பு திட்டம் 2000 கொடுத்துக்கிட்டு மாதம் என் குடும்பத்துலேருந்து 5000 ரூபாய் எடுத்துட்டுக்கிறதுக்கு பேர் வேற என்ன மோசடியா இல்லையா? கண்டிப்பாக. அப்போ இந்த ஏமாத்துற தொழில் பரம்பரை தொழிலாக இல்லையா? அப்பன் செஞ்சது மகன் அப்படியே செய்கிறான் பாருங்கன்றார். இந்த இதுதான் நான் ஒரு சொல்லி காட்ட விரும்புகிறேன். இவர் வந்து என் கண்ணு நல்ல கண்ணு, எனக்கு ஒரு கண்ணு இல்லை, அந்த ஒரு கண்ணே நல்ல கண்ணு தான், எனக்கு அந்த ஒரு கண்ணு இல்லாத ஒரு கண்ணு நல்ல கண்ணா இருந்து வழி நடத்தினார்னா அந்த நல்ல கண்ணு நீங்க தப்பா நடத்திட்டீங்களே, அதுக்கு என்ன பரிகாரம் செய்வீங்க? கடைசி வரைக்கும் ஒரு அரசு 1000 பரிகாரம் செய்தாலும் கூட அந்த அதுக்கு இணையான துரோகத்தை இனி ஒரு தமிழ்நாடு அரசியல் இல்லை, இந்திய அரசியல் இல்லை, இப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை தோற்கடிச்ச கட்சி இந்த திமுக பாரதிய ஜனதா கட்சி. வெறி பிடிச்ச கட்சி இந்த கூட்டணி தான்றதை உலகத்துல யாராலையும் மறுக்க முடியாது. நீங்க 1000 நீங்க சொல்லிக்கலாம், 1000 இரங்கல் அஞ்சலி. நீ அரசு மரியாதை கொடுத்தாதான் அவருக்கு மரியாதையா சொல்லுங்க. இனி அதுவே நாளைக்கு தமிழர்கள் ஒட்டுமொத்தமா திரண்டு வந்து அவருக்கு மரியாதை கொடுக்காம விட்டாதான் உனக்கு அசிங்கம். அது புரியுது இல்ல? அவருக்கு நீ மரியாதை கொடுக்காம விட்டாதான் அசிங்கம். இன்னைக்கு பார்த்தா யாரோ சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், 5 கொலை செய்தவன் 6 கொலை செய்தவெல்லாம் கொலை வழக்கில் இருந்தவங்களாம் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர். இவருக்கு இருக்க அருகதி இல்லையா? அந்த இடத்த செய்யறதுக்கான வாய்ப்பு வந்தப்ப தடுத்தது யாரு? அது கெடுத்தது யாரு? திமுகவும். கேடு செய்து துரோகம் பண்ணது யாரு? திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும். அன்னைக்கு வெளிப்படையான உறவுல இருந்தாங்க, இன்னைக்கு கள்ள உறவுல இருந்துட்டு இருக்கிறாங்க. அதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. அன்னைக்கு திரைக்கு முன்னால் கை கோத்து கொண்டிருந்தால் கட்டிப்பிடித்து கொண்டார்கள், இன்னைக்கு திரைக்கு பின்னால் கட்டிப்பிடித்து கொண்டு இருக்குது திமுகவும் பாஜகவும். ஊரில் போறவரெல்லாம் பாஜக பி டீம் ஏ டீம்ட்டு மொத்த டீமும் உங்களாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு உதாரணம் போதுமே உங்களுடைய நட்புக்கு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய திமுகவுக்கு நட்புக்கு. இந்த மண்ணின் மகன், இந்த மண்ணுக்கான மகத்துவமான ஒரு பெரும் தலைவர், இந்த மக்களுக்காக நாட்டு சுதந்திரத்துக்காக பெரும் கொடும் சித்திரவதைகளை அனுபவித்தவர், தன்னுடைய மீசையை அந்த பிரிட்டிஷ் போலீஸ் வந்து எவ்வளோ கொடூரமாக ஒவ்வொரு முடியா புடுங்கி சிகரெட்டால்
சுட்டு சித்திரவதை பண்ணாருன்னு இப்படி கொடுமைகளை அனுபவிச்சு உடம்பு முழுக்க தழும்பு அவருக்கு. இவ்வளவும் பண்ண ஒரு மனிதருக்கு நம்ம என்ன செய்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கணுமா இல்லையா ஒரு நிமிடம்? கண்டிப்பா. இப்போ உனக்கு பதவி உங்கள் கள்ள உறவு அந்த தொடக்கத்திலிருந்தே பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் அவர் என்ன சொல்கிறது, இணைப்பிரியாத ஒரு உறவுக்குள்ளே இருந்துட்டு இருக்குது. கள்ள உறவு வெளிப்படையாக இருக்கும், சமயத்தில் இருக்க நேரடியான உறவு அப்படி ஆக உறவு அருந்து போவாது. அதனுடைய வெளிப்பாடு தான் நல்லக்கண்ணத்தோட தோற்கடிச்சது. இவங்க வந்து உலகத்தில் யார் வேணாலும் கண்ணீர் சிந்தலாம், அறிக்கை கொடுக்கலாம், இவர்கள் கொடுப்பதற்கு யோகியதை இல்லை என்பது என்னுடைய கருத்து. சரிண்ணே. மறுபடியும் ஒரு முறை நம்முடைய கண்ணீர் வணக்கத்தை ஐயாவுக்கு கட்டாயம் செலுத்திக்கலாம். ஏன்னா இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்தான் அப்படின்னு சொன்ன எதிர்கால தலைமுறை நம்புமான்னு தெரியல. கடைசி வரைக்கும் எல்லாத்தையுமே இந்த நாட்டுக்காகவும் மக்களுக்காகவுமே கொடுத்துட்டாரு. தன்னுடைய உடலை கூட மருத்துவ மாணவர்களோட ஆராய்ச்சிக்காக கொடுத்துட்டதா தகவல்கள் வருது. நாளை மாலை 3 மணி அளவில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அவருடைய உடல் வந்து ஒப்படைக்கப்பட போகிறதா செய்திகள் வந்திருக்கு. நம்முடைய ஐயா நல்லக்கண்ணுவிற்கு நெற்றிக்கண் வலையொலி சார்பாகவும் உறவுகள் சார்பாகவும் அண்ணனுடைய சார்பாகவும் நம்முடைய கண்ணீர் வலையொலி சார்பாகவும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தங்கள் அனைத்து தமிழ் மக்களின் சார்பாகவும் நம்முடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்திக்கலாம்.